அந்த இயேசு உனக்காக வாழ்ந்தார். அந்த இயேசு உனக்காக மரித்தார். அந்த இயேசு உனக்காக 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அந்த இயேசு உனக்காக மீண்டும் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறீங்களா? நீங்க நம்பினாலும் நம்பாவிடாலும் இயேசு வருவது நிச்சயம். நீங்கள் பரிசுத்தமானாலும் சுத்தமாகாவிட்டாலும் இயேசு வருவது நிச்சயம். நீங்கள் ஆயத்தமானாலும் ஆயத்தமாகாவிட்டாலும் இயேசு உடனடியாக வரப்போகிறார். விபச்சாரக்காரனே மனம் திருந்து, லஞ்சம் வாங்குறவனே மனம் திருந்து, விக்கிர ஆராதனைக்காரனே மனம் திருந்து, இயேசுவே சீக்கிரம் வருகிறார். அருமை அம்மா, நான் ஏன் இதை கட்டாயம் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பரலோகம் ஒன்றிருக்கு, நரகம் ஒன்றிருக்கு. நீ பரலோகம் போக வேண்டும், நீ நரகம் போகக்கூடாதுன்னு சொல்லிதான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். அருமையை பெருசு வாலிப தம்பி, வாலிப நண்பா, உன் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிகரெட் குடிக்கிறதுனாலும் தண்ணி அடிக்கிறதுனாலும் நீ ஹீரோவா மாறிவிட முடியாது. நீ அப்படி செஞ்ச வாழ்க்கை சீரோவாக மாறும். நீ வாழ்ந்து காட்டு. தண்ணி அடிக்கிறதுனால நீ வாழ முடியாது, சிகரெட் குடிக்கிறதுனால நீ வாழ முடியாது. இன்றைக்கு வாழ்க்கை பெரிய வாழ்க்கையா வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இன்னைக்கு தண்ணி எடுத்து சிகரெட் குடிச்சு லைஃப் தான் பெரிய ஹீரோன்னு நினைக்கிறாங்க. இல்ல, இன்றைக்கு இயேசு உனக்குள்ள இல்ல, நீ பெரிய ஹீரோ. நீ எதையும் தேடி போட்டதில்லை, இயேசு உனக்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து தருவாரம்மா. இந்த வேலையில உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறேன். இயேசுவிடம் நீங்கள் இந்த இடத்துக்கு வர முடிந்தால் வரலாம், அல்லது நான் வர முடியாதையா ஊர் ஜனங்கள் என்னை பார்க்கிறார்கள் என்று நினைத்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இயேசு சுவாமியை மனசுல நினைச்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறேன். அதற்கு முன்னதாக 2 பாடலை பாட போகிறேன். இயேசு நம்ம அருகில் இருக்கிறாரு, இயேசு உங்களை அழைக்கிறாரு, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவர் 1 வருஷத்துல வரலாம், அல்லது அடுத்த மாதம் வரலாம், அல்லது அடுத்த வாரம் வரலாம், அல்லது நாளைக்கு வரலாம், அல்லது இன்றைக்கு வரலாம், அல்லது இப்பொழுது இயேசு வரலாம். அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார்.